ஆமே. 2 ராஜாக்கள் அதனுடைய 18ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை ஒரு வாசிக்க நாம் கேட்கலாம். 2 ராஜாக்கள் 18:7 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. அவன் அஸ்சிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். அல்லேலூயா. நம்முடைய இந்த காலவேளை கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். அனுகூலம் பண்ணும் கர்த்தர். வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அனுகூலம் பண்ணும் கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அனுகூலம் பண்ணுகிற தேவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? He is going to do favor in your life. உங்கள் வாழ்க்கையில தேவன் அனுகூலமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். வாசிக்கிறோம், ஆமென். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு என்ன உண்டாயிடுச்சா? ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அனுகூலம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம், எனக்கு யார் அனுகூலம் பண்ணுவார், எனக்கு இந்த காரியத்தில் யார் உதவி செய்வார், எனக்கு இந்த காரியத்தில் யார் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார், இதில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே. இந்த காரியத்தை ஒரு பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிசினஸை யார் ப்ரொமோட் பண்ணுவா, இந்த பிசினஸை யார் எனக்கு நன்மையாய் மாற்றி தருவார். ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை ஸ்தலத்தில் போனோம்னா இந்த வேலை ஸ்தலத்தில் எனக்கு யார் உதவி செய்வார், யார் எனக்கு பலன் தருவார், யார் எனக்கு ஒத்தாசை பண்ணுவா அப்படிங்கிற பல கவலைகள் கலக்கங்கள் இருக்கலாம். எதிர்காலத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் இந்த எதிர்காலத்தில் எனக்கு எப்படி நன்மையாக யார் எனக்கு நன்மையான காரியத்தை செய்வார், இந்த காரியங்கள் எப்படி என் வாழ்க்கையில் நடக்கும், இந்த காரியத்தை நடப்பதற்கான வாய்ப்பு என்னங்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கலாம். என் எதிர்காலத்தினுடைய நிலை எப்படி இருக்கும், என் குடும்பத்தை யார் உயர்த்துவா, என் குடும்பத்தை யார் ஆசீர்வதிப்பா, எனக்கு அந்த நன்மை இல்லையே, இந்த நன்மை இல்லையே, அவங்களுக்கு பல நன்மைகள் இருக்குது, என் வாழ்க்கையை பார்த்தா அப்படி ஒரு நன்மை இல்லையே என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு அனுகூலம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை இந்த காலைவேளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். எந்த மனிதன் உங்களுக்கு அனுகூலம் செய்யாமல் இருக்கலாம், எந்த மனிதன் உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், எந்த காரியங்கள் நீங்கள் நம்பின காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த காலைவேளை உங்களுக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் வேற யாருக்கு அனுகூலம் பண்ண போகிறார்? பொல்லாதலாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அவர், அல்லேலூயா, உங்களுக்கு சொல்லுங்களேன், நன்மையானதை அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு அனுகூலம் பண்ணாதிருப்பது எப்படி? ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். ஆமா, இந்த கல்வி ஆண்டுக்குள்ள போறேனே, இந்த கல்வி ஆண்டுல யார் எனக்கு ஞானம் தருவா, யார் எனக்கு உதவி செய்வா, யார் எனக்கு ஒத்தாசை தருவா? நான் சொல்றேன், நான் பாஸ் ஆவேனா கூட நீங்க யோசிக்கலாம், ஆனால் உங்களை முதன்மையாக நடத்துகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னா இயேசு உங்களை எப்படி நடத்துவாரா? முதன்மையாக. நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு மகிமையை செலுத்தலாமா? ஆமை. நல்ல கரங்களை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே, நீர் எங்களை தெரிந்து கொண்ட விதம் ஆச்சரியமானது. ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமற்றவர்கள், எங்களுக்கு அனுகூலம் பண்ண யாரும் இல்லை, எங்களுக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லை, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு எனக்கு அனுகூலம் பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்கு அனுகூலம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென்.